ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உலகமே அத்திவரதரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. பட் நான் அத்திவரதரை பற்றி பேச போகிறதில்ல. அவரை எப்படி சீக்கிரம் தரிசனம் பண்ணலான்றதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. ஸோ எந்த வழியில் போனால் நம்ம குயிக்காக பார்க்கலாம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். நார்த் ஸ்ட்ரீட் வழியாகவும் உள்ளே போகலாம், சவுத் ஸ்ட்ரீட் வழியாகவும் உள்ளே போகலாம். இப்போ நம்ம நார்த் ஸ்ட்ரீட் வழியாக போகிறது, அதாவது நார்த் ஸ்ட்ரீட்டுன்றது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு ரோடு. ஸோ அந்த என்ட்ரி வழியாக நீங்கள் உள்ளே போனால் மட்டும்தான் சீக்கிரம் பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் சவுத் ஸ்ட்ரீட்டில் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸோ அந்த நார்த் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த கோயிலோட காம்பவுண்ட் செவரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டில் தான் இந்த என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ அங்கே ஒரு கேட் மாதிரி வச்சுருக்காங்க, அது வழியாக தான் உள்ளே வரணும். நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இது கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு லைனில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் சீக்கிரம் பார்க்க முடியும். அதாவது அந்த க்ரீன் கலர் மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் பாக்ஸ், அதான் ஃபஸ்ட் லைன். செகண்ட் லைன் வந்து ரெட் கலர் லைன். அந்த ரெட் கலர் லைனில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 15 லைன் வச்சுருக்காங்க. அந்த 15 லைனையும் நீங்கள் கடந்து வரணும். அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours ஆகும் அந்த 15 லைனை கடக்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கோயில் மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டீங்க, எந்த லைனில் வந்தாலும் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் எடுங்க. அதாவது ரைட் சைடில் இருக்க லேன், நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு லேனுக்குள்ளே எடுத்துருங்க. அதாவது அந்த மஞ்சள் கலர் மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்ஸ், ஓல்டேஜ் பீப்புள் அவங்கெல்லாம் வர்றது. இந்த ஆரஞ்சு பாக்ஸ் இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப மெயின். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் லைன் அதில் பூந்திங்க அப்படின்னா இந்த க்ரீன் மார்க்கிங்குள்ளே வந்துடலாம். அந்த எல்லோ மார்க்கிங்குள்ளே விட மாட்டாங்க, அதெல்லாம் அந்த ஓல்டேஜ் பீப்புள் வர்றது. ஸோ நீங்கள் க்ரீன் மார்க்கிங்குள்ளே வந்தீங்கன்னா அதுதான் சென்ட்ரல் லைன். அதாவது 3 லைன் இருக்கும், 3ல் நீங்கள் சென்ட்ரல் லைனை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் சாமி பார்த்துடலாம். அந்த லைனில் கடைசி எண்டு வந்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். எண்டாகிற இடத்துல நீங்கள் அந்த சென்ட்ரலில் இருந்து ஃபஸ்ட் லைனுக்கு நீங்கள் எப்படியாவது க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாமியை வந்து ரொம்ப கிட்ட பார்க்கலாம். இது பார்த்திங்களா, இதான் அத்திவரதர் வச்சுருக்க மண்டபம். அந்த மண்டபத்துக்கு கிட்ட வந்துட்டிங்கனாலே நீங்கள் எப்படியாவது லெஃப்ட் லேன், மோஸ்ட் எண்ட் லேனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா சாமியை வந்து கொஞ்சம் கிட்டக்க பார்க்கலாம். சென்ட்ரல் லைன் வந்து எப்பயுமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும், லாஸ்ட் லைன் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அந்த லைனோட சென்ட்ரல் லைன்லேருந்து லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. லாஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைனுக்கு மாறிட்டிங்கன்னா நீங்கள் சாமியை கிட்டக்க பார்த்துடலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்த் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ரூட் வழியாக உள்ளே வரோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி கேட்குள்ளே உள்ள வரோம். மெயின் என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட் லைன், ரைட் சைட் ஃபர்ஸ்ட் லைன், அதில் பூந்து வந்தீங்கன்னா சென்ட்ரல் லைன் வந்துடும். குயிக்காக சாமி பார்த்துடலாம். இன்னொரு வழி பார்த்திங்கன்னா சவுத் ஸ்ட்ரீட்டில் இருக்கும், அதெல்லாம் அந்த ரெட் மார்க்கிங்கில் இருக்கிறதெல்லாம் சவுத் ஸ்ட்ரீட். அது வழியாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி வரணும், ரொம்ப சுற்றணும். சவுத் மாட வீதின்னு சொல்லுவாங்க. அது வழியாக வந்தீங்க மறுபடியும் மெயின் ரோடு வரணும். மெயின் ரோட்லேருந்து தான் என்ட்ரி பாயிண்ட். அந்த இடத்துல தான் வந்து டிசேபிள்டு வீல் சேர் பீப்புள்ஸ்க்கெலாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா தான் ஸ்ட்ரைட்டாக வரணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக் லைன்ஸில் கண்டிப்பாக மாட்டுவீங்க. எப்படியாவது அந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த வழியாக வந்தாலும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு மாறிடுங்க. எப்படியாவது ரைட் சைட், உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் லைன் உள்ளே பூந்துருங்க. உள்ளே பூந்திங்கன்னா சென்ட்ரல் லைன் வந்துடலாம். ஸோ டெட் எண்ட் வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட் லைனில் வந்தீங்க அப்படின்னா சாமியை கிட்டக்க பார்த்துடலாம். அடுத்து வந்து விஐபிஸ் அண்டு 500 rupees டிக்கெட்லாம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் வாசல் வழியாக தான் அவங்க உள்ளே வருவாங்க. அந்த கோபுரத்து பக்கத்தில் தான் அத்திவரதர் மண்டபம் இருக்குது. ஸோ அவங்க டைரெக்டாக உள்ளே வந்து ஜஸ்ட் ரைட்டு திரும்பினதையுமே அவங்க சாமி பார்த்துடலாம். அந்த மண்டபத்தை சுற்றி வந்து டைரெக்டாக மண்டபத்துக்கு உள்ளேயே போய் அவங்க சாமி பார்க்கலாம். 500 rupees டிக்கெட் எடுக்கிறவங்க. இது போக பார்த்திங்கன்னா மெடிக்கல் கேம்ப்ஸ் அங்கங்கே செட் பண்ணியிருக்காங்க. தண்ணி வசதியும் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கங்கே குடிக்கிற தண்ணி கிடைக்கிற மாதிரி லைன் பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறதுக்கான பெஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா அதிகாலை 2 மணிக்கு நீங்கள் லைனில் நின்னீங்கன்னா மட்டும்தான் காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே பார்த்துட்டு வெளியே வரலாம். நான் பார்த்திங்கன்னா விடிகாலில் 3 மணிக்கு லைனில் நிற்க ஆரம்பித்தோம். ஸோ 3 மணிக்கு நின்று 6:30 மணிங்கும் போது நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். லைன் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு கோயில் திறந்துட்டாங்க. 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்கு நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் இந்த லைன் வழியாக தான் நாங்கள் போனோம். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஏர்லி மார்னிங் வந்ததுனால தரிசனம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நிறைய கூட்டம், எல்லாருமே சாமியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் இன்னும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா எல்லாரும் ஈஸியாக பார்க்கலாம். அதர்வைஸ் நல்ல தரிசனம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விடிகாலில் 2 மணிக்கு இல்லை 3 மணிக்கு லைனில் நின்னீங்க அப்படின்னா சீக்கிரம் பார்த்துடலாம். வெயிலுக்கு முன்னாடி பார்த்துடலாம். நாங்கள் அப்படி தான் நின்று சீக்கிரம் தரிசனம் பண்ணோம்.
ஏன்னா அதிகாலை நிற்கும் போது கோயிலுக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ கோயில் தோன்றதோ நம்ம ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடலாம், உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ட்ரி பாயிண்ட் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பின் பாயிண்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலோட ஜிபிஎஸ் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.